ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். நம்ம இண்டெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிறைய டாப்பிக்கில் லிங்க் வந்துட்டு இருந்தது. டிடிஎல் படிக்கும் போது இண்டெக்ஸ் பிரைமரி கீக்கும் யூனிக் கன்ஸ்டன்ட்டுக்கும் நம்ம செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ணும்போது இண்டெக்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் காலம் படிக்கும் போது என்ன பண்ணியிருக்கோம், விர்ச்சுவல் காலம்க்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா, எஸ் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இதுவும் ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட், இதுவும் டிபி ஆப்ஜெக்ட். இட் இஸ் ஏ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம இதை கிரியேட் பண்ண போறோம், கிரியேட் ஃபங்க்ஷன் மூலியமா இதை கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் எதுக்கு அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு ரூல் செட் பண்றோம்ல, அந்த மாதிரி இண்டெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலமுக்கு கிரியேட் பண்றதா இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் டு பி கிரியேட்டட் ஆன் ஏ காலம். இண்டெக்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒய் இண்டெக்ஸ் அப்படின்னா டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர். டேட்டா வந்து நம்ம ஒரு சைட் கோட்ல வேர் கண்டிஷன் வச்சு யூஸ் ஃபில்டர் பண்றோம்ல, அது மாதிரி அது இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர் பட் நாட் ஆல் தி டைம். எல்லா டைமும் இண்டெக்ஸ் வந்து எஃபிஷியண்டா இருக்காது. ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கர், ஆப்டிமைசர் தான் டிசிஷன் மேக்கர். ஆப்டிமைசர் என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸிகியூஷன் பிளான்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுல எந்த ஸ்டாட்டிக் பிளான் எது வந்து காஸ்ட் கம்மியா இருக்கு, லெஸ் காஸ்ட் கம்மியா இருக்கோ அந்த பிளான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு எஸ்கியூஎல் ஐடி ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த எஸ்கியூஎல் ஐடி என்ன பண்ணிக்கும், நம்மளுக்கு அவுட்புட்ல கொண்டு வரும். திரும்ப அதே கொரி ரன் பண்ணும்போது திரும்ப என்ன பண்ணுவாங்க, எஸ்கியூஎல் ஐடிலாம் நியூ எக்ஸிகியூஷன் பிளான்லாம் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. சேம் எஸ்கியூஎல் ஐடி இருந்துச்சுன்னா அதே மேப் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கொரி ஃபாஸ்டா இருக்கும். ஒய் இண்டெக்ஸ் அப்படின்னா டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர் பட் நாட் ஆல் த டைம். ஆப்டிமைசர் இஸ் ஏ டிசிஷன் மேக்கர். ஆப்டிமைசர்ன்றது என்னன்னா இட் இஸ் ஏ ப்ராசஸர். ப்ராசஸர் தான் ஆப்டிமைசர் சொல்லுவாங்க. இட் இஸ் டேக் டிசிஷன். எப்போ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, வென் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா, வென் எவர் ஒரு காலம் நம்ம ஃப்ரீக்வெண்டா வேர் கிளாஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த காலமுக்கு இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா ரொம்ப ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ண முடியும். எப்படி மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு செலக்ட் கொரியோட ரிசல்ட் அவுட்புட் எடுத்து வச்சிருக்கல, அந்த மெட்டீரியல்ஸ் இண்டெக்ஸ்ன்றது ஒரு காலம் தனியாக எடுத்து வச்சுக்கும். டேபிளையும் அந்த டேட்டா இருக்கும், இண்டெக்ஸ்லையும் டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த டேபிளை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணாது, இண்டெக்ஸை ரீட் பண்ணி இண்டெக்ஸ்லேருந்து நம்ம டேட்டா ப்ரொவைட் பண்ணும். ஸோ இண்டெக்ஸை ரீட் பண்ணிச்சுன்னா அப்படின்னா அர்த்தம் 107 ரெக்கார்டில் எல்லா காலம்ஸையும் ஆக்சஸ் பண்ணாது, அந்த இண்டெக்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கொண்டு வரும். இதெல்லாம் என்ன ஆகும், ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர் பட் நாட் ஆல் த டைம். ஆப்டிமைசர் வந்து எல்லா டைமும் இண்டெக்ஸை ரீட் பண்ணிருக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். அதுதான் பட் நாட் ஆல் த டைம், எல்லா டைமும் ஃபாஸ்டா இருக்காது. ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு டேபிள் இருந்து இல்ல ரெக்கார்டு நம்ம ரிட்ரைவ் பண்றோம் அப்படின்னா, ரெக்கார்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% 30% டேட்டாவை ரிட்ரைவ் பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும். அதை விட அதிகமா போறப்போ அது என்ன பண்ணுவோம், டேபிளவே ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கும், இண்டெக்ஸை ரீட் பண்ணாது. when index, whenever a column frequently called in where class. ஒரு காலம் நம்ம ஃப்ரீக்வெண்டா வேர் கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த காலமுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டா இண்டெக்ஸ் என்ன ஆகும், ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும். அந்த பர்டிகுலர் வேர் கண்டிஷன்ல இருக்கிற காலம் நம்மளுக்கு டேட்டா என்ன ஆகும், ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்டிமைசருடைய ப்ராசஸ், ஆப்டிமைசருடைய பிளான்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஹாட் பாசிங் ஷார்ட் பாசிங் சொல்லிட்டு கொரியோட பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குல்ல. ஆப்டிமைசர் என்ன பண்ணும் அப்படின்னா 3 செக்ஸ் பண்ணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கொரியை ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் செக் பண்ணும். இந்த சிந்தட்டிக் செக்ல பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் செக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சிந்தட்டிக் செக்ஸ்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிளாஸஸ்ல எதனா மிஸ்டேக்ஸ் இருக்கா, எனி மிஸ்டேக்ஸ் இன் கிளாஸஸ் செக் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டிக் செக். சிமெண்டிக் செக்ஸ்ன்றது ஏதாச்சும் காலம் நேமு, டேபிள் நேமு, இல்லை வியூ நேம்ல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது சிமெண்டிக் செக். இது ரெண்டுத்துலையும் பண்ணுற செக் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கம்பைலேஷன் எரர்னு சொல்லுவாங்க. கம்பைலேஷன் எரர்னா கொரியை ரன் பண்ணும்போது வர எரர் தான் கம்பைலேஷன் எரர். ஓகேல, வாட் இஸ் கம்பைலேஷன் எரர்னா கூட சின்டாக்ஸ் செக், சிமெண்டிக் செக்ஸ்ல we are checking for classes any mistakes அப்படின்னா காலம் நேம், டேபிள் நேம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதான் கம்பைலேஷன் எரர்னு சொல்லுவாங்க. மூணாவதா பண்ற செக் தான் இது லைப்ரரி கேட்ச் செக், அப்படின்னா ஷேர் புல் செக்னு சொல்லுவாங்க. லைப்ரரி கேட்ச் செக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
ஒரு செலக்ட் query நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா ஆரக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸிகியூஷன் பிளான்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணும். ஸ்டாட்டிக் 1, ஸ்டாட்டிக் 2, ஸ்டாட்டிக் 3ன்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அதுல எந்த பிளான் வந்து பெஸ்டா இருக்கு, எது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. காஸ்ட் அப்படின்றது ப்ராசஸர் எடுத்துக்கிற டைம் தான் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல எது வந்து ரொம்ப லோ காஸ்டா இருக்கு. லோ காஸ்டா தான் அர்த்தம். ப்ராசஸ் வந்து ரன் ஆகிற டைம் கம்மியா இருக்கும். அந்த காஸ்ட் இருக்கிற பிளான் என்ன பண்ணீங்கன்னா ஆப்டிமைசர் அதுக்கு நியூவா ஒரு SQL ஐடியை ஜென்ரேட் பண்ணும். அந்த SQL ஐடி என்ன பண்ணும், லைப்ரரி கேட்ச்ல ஸ்டேவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். திரும்ப அதே query ரன் பண்ணும்போது திரும்ப அது என்ன பண்ணாது, நிறைய இந்த ஸ்டாட்டிக் பிளான்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணாது. ஓகேங்களா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற SQL ஐடி என்ன பண்ணிக்கும், மேப் பண்ணிட்டு நம்மளுக்கு டேட்டாவை ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். அந்த மாதிரி நியூ எக்ஸிகியூஷன் பிளானை ஜென்ரேட் பண்ற கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நான் சொன்னேன். ஆட் பாசிங் எக்ஸிகியூஷன் பிளான்லாம் ஜென்ரேட் பண்ணதுல அதான் ஆட் பாசிங் சொன்னேன். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிகியூஷன் பிளானை எடுத்துக்கிட்டு தான் அது சாஃப்ட் பாசிங். If you match the SQL ID means Oracle will use the same execution plan. அதான் வந்து சாஃப்ட் பாசிங். இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை ஹாட் பாசிங், வாட் இஸ் மீன் பை சாஃப்ட் பாசிங் அப்படின்னு கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதை கிளியரா சொல்லி ஆகணும் நீங்க. ஸோ எக்ஸிகியூஷன் பிளானை ஜென்ரேட் பண்ணி அது கொடுக்குறது ஹாட் பாசிங் அர்த்தம். அப்படி இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளானை SQL ஐடி இருந்துச்சு லைப்ரரி கேட்ச்லாம் அந்த மேப் அந்த பிளான் என்ன பண்ணிக்கும், ரீயூஸ் பண்ணிக்கும். அதான் வந்து சாஃப்ட் பாசிங். ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ்ன்றது இட் இஸ் எ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கிரியேட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ். ஓகேங்களா. எப்போ இண்டெக்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னா 25% 30% ரெக்கார்டு நம்ம ஒரு டேபிள்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஒய் இண்டெக்ஸ்னா டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர், அதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னாலே இந்த 3 பாயிண்ட் சொல்லணும்ப்பா. இட் இஸ் எ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்லியிருக்க விஷயங்கள். It is a DB object. Why index na to retrieve data faster, but not all the time. அப்படின்ற வேர்டை சொல்லியே ஆகணும். Optimizer is a decision maker. It will take the decision. Whenever we call it frequently in where class, we can create it for that particular column in index. அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் இந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் போகணும். ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ்ல வந்து என்ன இருக்கும், அப்போ எப்படி மெட்டீரியல்ஸ்ல டேட்டா இருக்குமோ அந்த மாதிரி இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, இட் கண்டெயின் டேட்டா. ஏன் அப்படின்னா ஒரு காலம் என்னன்னு சொல்லிருக்கேன், பேக்கப் ஒரு காலமை தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இட் கண்டெயின் டேட்டா இருக்கும் இண்டெக்ஸ்ல. அதனால மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ண முடியும். விர்ச்சுவல் காலம்லயும் டேட்டா இருக்கும், அதனால அதுக்கு என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. டேட்டா இருந்தால் தான் அதை பண்ண முடியும். டேட்டா இல்லாதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, வியூ கான்செப்ட்ல இண்டெக்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி படிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் பிளானை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பிளான் பிளான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளான் பிளான் ஃபாலோட் பை ஒரு செலக்ட் query. எந்த query நீங்க வச்சுக்கலாம். இதுல வந்து கண்டிஷனோட இல்ல செலக்ட் ஃப்ரம் டேபிள் நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த queryக்கு என்ன ஆகும், எக்ஸிகியூஷன் பிளானை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ண பிளானை நீங்க வியூ பண்ணணும்னா பண்ணும், செலக்ட் dbms _ explan .display from dual கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எக்ஸிகியூஷன் பிளானை வியூ பண்ணி பார்த்துக்கணும். எப்படி நீங்க எக்ஸிகியூஷன் பிளானை செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படிதான் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் ஃபாலோட் பை செலக்ட் query. இது நீங்க எந்த செலக்ட் queryனா கொடுக்கலாம், கண்டிஷனோட கண்டிஷன் இல்லாம எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை வியூ பண்ண அப்படின்னா செலக்ட் dbms _ explan .display from dual அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட எக்ஸிகியூஷன் பிளானை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்குன்னா மொத்தம் 6 டைப் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா B-tree இண்டெக்ஸ். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிட்மேப் இண்டெக்ஸ். தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் இண்டெக்ஸ். ஃபோர்த் டைப் வந்து காம்போசிட் இண்டெக்ஸ். ஃபிஃப்த் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ். சிக்ஸ்த் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு இண்டெக்ஸ். மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு.
இந்த பிடி இண்டெக்ஸ் இருக்குங்களா, இந்த பிடி இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி காலமுக்கு கிரியேட் பண்ணுவாங்க? காலமுக்கு கிரியேட் பண்றதா இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தாச்சு நம்ம. பிடி இண்டெக்ஸ் எந்த மாதிரி காலமுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலம்ல வந்து டூப்ளிகேட் இருக்கும். ஆனா லெஸ் டூப்ளிகேட்டா இருக்குன்னா அந்த காலம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிடி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எந்தெந்த காலம்ல என்ன மாதிரி டேட்டா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதான் என்ன ஆகும், மோர் எஃபிஷியண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ லெஸ் டூப்ளிகேட் அண்ட் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐ கோஆர்டினாட்டி காலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லெஸ் டூப்ளிகேட் இருக்குல்ல, அதை வந்து ஐ கோஆர்டினாட்டி காலம் சொல்லுவாங்க. ஐ கோஆர்டினாலிட்டி பிட்மேப் இண்டெக்ஸ்ன்றது ஒரு காலம்ல வந்து மோர் டூப்ளிகேட்டா இருக்கு, நிறைய டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலமுக்கு பிட்மேப் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதை லோ கோஆர்டினாலிட்டி காலம் சொல்லுவாங்க. நிறைய டூப்ளிகேட் தான் கோஆர்டினாலிட்டி வந்து என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். லோ கோஆர்டினாலிட்டி காலம் அப்படின்னாங்க. இதுலயே இருக்கு யூனிக் இண்டெக்ஸ் எது கிரியேட் ஆகும்னா அந்த காலம்ல நான் டூப்ளிகேட் வேல்யூ இருந்தால் தான் யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி பிரைமரி கீக்கும் யூனிக் கன்ஸ்டன்ட் நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும், யூனிக் இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம் டிடிஎல் படிக்கும்போது. ஸோ யூனிக் இண்டெக்ஸ் எது கிரியேட் பண்ணுவோம்னா நான் டூப்ளிகேட் காலம்க்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். B3 அப்படின்றது லெஸ் டூப்ளிகேட்டா இருக்கும். அந்த காலம் ஐ கோஆர்டினாட்டி காலம் சொல்லுவாங்க. பிட்மேப்ன்றது மோர் டூப்ளிகேட் காலமுக்கு கிரியேட் பண்றது பிட்மேப் இண்டெக்ஸ். லோ கோஆர்டினாட்டின்னு சொல்லுவாங்க அதை. யூனிக் இண்டெக்ஸ் வந்து நான் டூப்ளிகேட் காலம் கிரியேட் பண்றது. காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் தென் ஒன் காலம். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மோர் தென் ஒன் காலம் வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது காம்போசிட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி எவ்வளோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம்னா 32 இண்டெக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மோர் தென் ஒரு காலம் ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு கிளாஸில் யூஸ் பண்ணும்போது 32 காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரிவர்ஸ் கீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டார்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு காலம்ல அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ்னு அர்த்தம். ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் ஆர்டர் பைலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் பேஸ்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேர் கண்டிஷன் அந்த காலம் இருக்குல்ல, அது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபார் லோயர் ஃபங்க்ஷன் அப்பரு இல்லை குரூப் பை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் இண்டெக்ஸ் கேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அப்ளைங் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காலம். இந்த ஃபங்க்ஷன்ஸோட ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் பேஸ்டு இண்டெக்ஸாக கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கொரி ஒன்று எழுதுறேன். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து சும்மா இஎம்பி ஆஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ். எம்ப்ளாய்ஸ் டேபிள் நம்ம ஒர்க் பண்ணி நிறைய டெலிட் பண்ண முடியாது, அதனால எம்ப்ளாய்ஸ் டேபிள் நம்மளுக்கு தெரியும் இதில் இண்டெக்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேபிள் என்ன பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணும்போது இண்டெக்ஸ்லாம் காப்பி ஆகாது. ஓகேங்களா? select star from employees the EMP where first underscore name சும்மா equal to Steven அப்படின்ற நேம் நான் ஃபில்டர் பண்றேன். இதுல இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. EMP டேபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்றேன், ட்ராப் டேபிள் EMP டேபிள் ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ப்ளாய்ஸ் டேபிள்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், EMP டேபிள் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதை நான் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அதில் இண்டெக்ஸ்லாம் எதனா இருக்கா ப்ரீவியஸான்னு பார்க்குறேன். கன்ஸ்டெயின்ஸ் மாதிரி இண்டெக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு டேபிள் காப்பி பண்ணும்போது இண்டெக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இதே நீங்கள் எம்ப்ளாய்ஸ் டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குன்னு நிறைய தெரியும். எல்லா காலமும் நம்ம என்னென்ன இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே தெரியும். ஸோ டேபிள் EMPன்னு சொல்லி காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த கொரி நான் ஜஸ்ட் ரன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வருது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா 107 ரோ ரெக்கார்டிங் செக் பண்ணிட்டு ஸ்டீவன் அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த கொரிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணுறேன். explain plan for இந்த செலக்ட் கொரி. அதுக்கப்புறம் அதை நான் வியூ பண்ணி பார்த்துக்காக செலக்ட் dbms underscore explan dot display from dual. அந்த எக்ஸிகியூஷன் பிளானை வியூ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். பிளான் வந்து எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. எக்ஸ்பிளைன் ஆன பிளானை நான் வியூ பண்ணுறது ஜஸ்ட் இந்த dbms ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
டேட்டா செட்னு ஒரு அவுட்புட் வந்துங்களா, ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இங்க பாருங்க இண்டெக்ஸ்ல எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம், இண்டெக்ஸ்ல அந்த காலமுக்கு இல்லை. ஸோ இங்க பாருங்க காஸ்ட் வந்து 3ன்னு இருக்கு பாருங்க. டேபிள் வந்து ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ணிருக்கு. இதுல எதுவும் இண்டெக்ஸ்லாம் எதுவுமே ரீட் பண்ணணும். ஏன்னா அந்த டேபிள் இண்டெக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு வேர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நேம்ன்ற காலம் ஆக்சஸ் பண்ணேன். அதுதான் ஆச்சு, நம்மளுக்கு டேபிளை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணி காஸ்ட் 3ன்னு வந்தது. ஓகேங்களா, நம்ம 107 ரெக்கார்டுனால காஸ்ட் 3ன்னு வருது. இதுவே லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்டு, மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு என்ன பண்ணும், 5000 3000 அந்த மாதிரி இருக்கும் காஸ்ட்டுங்களா. ஓகேங்களா, இதான் சிபியூ யூட்டிலைஸ் பண்ற காஸ்ட் 3ன்னு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட் 001 செகண்ட் எடுத்திருக்கு அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வர. என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்குன்னா டேபிளை வந்து ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிருக்கு. ஃபுல் டேபிளையும் ரெக்கார்டையும் ஆக்சஸ் பண்ணி எந்த டேபிள் இஎம்பி டேபிள் நம்மளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம படிச்ச இண்டெக்ஸ் டைப்ல பார்த்தீங்கன்னா பீட் இண்டெக்ஸ் எது கிரியேட் பண்ணலாம், லெஸ் டூப்ளிகேட் ஐ கோஆர்டினேட்னு சொன்னேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம்ன்ற காலம்ல என்ன இருக்கும், டூப்ளிகேட் ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸ்டீவன் என்ன இருக்கு, 2 டைம் இருக்கு. ஆனால் டூப்ளிகேட் நிறைய இருக்கா, நிறைய இல்லை, கம்மியான டூப்ளிகேட் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் என்ன மாதிரி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம், பீட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் நேமுக்கு நீ இதை கூட கிரியேட் பண்ணலாம், இதை கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த டெஸ்ட்டாக கிரியேட் பண்ணினா அது அவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்காது. எந்த மாதிரி காலம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணிட்டு அது ரிலவெண்டான இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது என்ன ஆகும், மோர் எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற காலமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து காலம்ஸ் டூப்ளிகேட்டாக இருக்கு, ஆனால் ரொம்ப கம்மியான டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா லெஸ் டூப்ளிகேட் காலம் அப்படின்னா ஐ கோஆர்டினேட்டிங் காலம் சொல்லுவாங்க. எப்படி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இது டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு அப்படின்னா பண்ணுவோம், கிரியேட் ஃபங்க்ஷன் மூலமா தான் பண்ண முடியும். கிரியேட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இண்டெக்ஸ்க்கு ஒரு நேம், சும்மா நான் IND 001 அப்படின்னு நான் வைக்கிறேன் இண்டெக்ஸ் உடைய நேம். ஆன் எந்த டேபிள்னா EMP டேபிள், எந்த காலமுக்கு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இவ்வளவுதான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான குறி. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், இண்டெக்ஸ் கிரியேட்னு வந்துச்சு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண இண்டெக்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ். இந்த டேபிள்ல போனீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் வரும். இதுல பர்டிகுலரா நம்மளுடைய டேபிள் நேம் மட்டும் பண்ணோம் அப்படின்னா டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு EMP இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் நான் பாக்குறேன். ஒரே ஒரு இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க, IND அண்டர்ஸ்கோர் 001, டேபிள் நேம் வந்து EMP. இது வந்து எந்த காலமுக்கு இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ண என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்ட் அண்டர்ஸ்கோர் காலம்ஸ். இதெல்லாம் ஃபெமிலியரா இருக்கணும் இந்த டைம்ல நீங்க. வேர் டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு EMP. இதெல்லாம் கொரி நீங்க கேபிட்டல் லெட்டர்ல ரன் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்ல ரன் பண்ணலாம், எந்த விஷயமும் கிடையாதுப்பா. ஆனா இந்த இடத்துல டேட்டா டிஸ்பிளே டேபிள் மட்டும் என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் தான் இந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இண்டெக்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, சேம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அது ஒரு எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்றேன். பிளான் எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸிக்யூஷன் பிளானை ஜென்ரேட் பண்றேன். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி டேபிளை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணி காஸ்ட் நமக்கு 3 சொல்லிச்சா, இப்போ இங்க பாருங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி காஸ்ட் வந்து பாருங்க 1ன்னு மாறிச்சு பாருங்க. 3 இந்த காஸ்ட் 1ன்னு மாறிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி டேபிளை ஃபுல்லா ஆக்சஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்போ வந்து பாருங்க இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் ஒன்று ஸ்கேன் ஆயிருக்கு. நம்மளோட இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்கு பாருங்க, IND அண்டர்ஸ்கோர் 001 எக்ஸிக்யூஷன் பிளான்ல இண்டெக்ஸ் ரீட் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட், க்ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும்போது நம்மளுக்கு காஸ்ட் ரன் ஆகும் 2000 1000 அப்படின்ற மாதிரி மாறும் போது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் கொரியோட ரிசல்ட், கொரியோட அவுட்புட் மாறப்போ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் நம்ம ரீட் பண்ண இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்கு பாருங்க. இந்த கொரியில நம்ம கால் பண்ண அந்த காலம் தான் நான் இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பீட் இண்டெக்ஸ்ன்றது லெஸ் டூப்ளிகேட் ஐ காலம் காலம் கிரியேட் பண்ணும். இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணா, கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள், எந்த காலமோ அந்த காலம்.
பிடி இண்டெக்ஸ் கிரியேட்டட். பிட்மேப் இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, கிரியேட் இண்டெக்ஸ். ஜென்ரலா இண்டெக்ஸுக்கு பதிலாக நாங்கள் பிட்மேப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பிட்மேப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் ஒரு நேம் IND_002 அப்படின்னு வைக்கிறேன். அது எந்த டேபிள் பிட்மேப்ன்றது மோர் டூப்ளிகேட் காலம் சொல்லியிருக்கேன். மோர் டூப்ளிகேட்னா ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுங்க. அது என்ன இருக்கும், ஒன்று மேல் ஃபீமேல் தான் நிறைய டாமினேட் பண்ணி நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ நிறைய டூப்ளிகேட் இருக்குமா. ஆனால் நம்ம டேபிள் வந்து ஜெண்டர்னு ஒரு காலம் கிடையாது. நம்ம டேபிள் நிறைய டூப்ளிகேட் இருக்கிற காலம் நல்ல காலம் சொல்லலாம். டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கா, அது 90 நிறைய டைம் இருக்கா, 80 நிறைய டைம் இருக்கா, அந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் இருக்க காலம் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம். ஸோ என்ன பண்ணா டிபார்ட்மெண்ட் _ID இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணுவோம். நார்மல் இண்டெக்ஸ் B3 கிரியேட் பண்ணும்போது கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், அந்த காலம் மட்டும் மென்ஷன் பண்ணுவோம். பிட்மேப்ன்ற கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணணும் நீங்க. ஸோ ஜஸ்ட் பிட்மேப் இண்டெக்ஸ் நான் கிரியேட் பண்றேன். நீங்க எங்க வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபியூச்சர் வந்து இதுல எனேபிள் இருக்காது. நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியாது பிட்மேப் இண்டெக்ஸ் மட்டும். ஃபியூச்சர் நாட் எனேபிள் ஃபார் பிட்மேப் இண்டெக்ஸ். இது நம்ம என்ன பண்ணோம்னா லைவாக ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ லைவ் பேஜ் லாகின் பண்ணிட்டோம். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம டைப் பண்ண கூட இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். பிட்மேப் இண்டெக்ஸ் தான் அங்கே எனேபிள் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே ரன் பண்ண ஆகும், EMP டேபிள் இல்லைன்னு சொல்லி தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டேபிளை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். டேபிள் கிரியேட் பண்ணால் தான் ஆகும், ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் EMP டேபிளை கிரியேட் பண்ணலாங்க. HR அப்படின்ற ஸ்கீமால இருக்கிற டேபிள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். டேபிள் கிரியேட் ஆச்சு. இப்போ EMP டேபிள் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. பாருங்க இண்டெக்ஸ் கிரியேட்டட் வந்துச்சு பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் போய் செக் பண்ண என்ன பண்ணலாம், டேட்டா டிக்ஷனரி டேபிள்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நான் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாருங்க நம்ம இப்போ கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் இருக்கு பாருங்க. இண்டெக்ஸ் டைப் வந்து பிட்மேப் IND_002. எந்த டேபிள்னா EMP டேபிளுக்கு. எந்த காலமுக்கு நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த user_in_ போயினா டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலமுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு இண்டெக்ஸ், B3 இண்டெக்ஸ், பிட்மேப் இண்டெக்ஸ். B3 இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது வெறும் கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம் எம்ப்ளாய்ஸ் கொடுத்தா போதும். பிட்மேப் இண்டெக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பிட்மேப்ன்ற கீவேர்டை மட்டும் மென்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். பிட்மேப்ன்றது தனியாக என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிக் இண்டெக்ஸ். யூனிக் இண்டெக்ஸ் நம்ம எந்த காலம் கிரியேட் பண்ணலாம், நம்மளுக்கு யூனிக்கான காலம் எங்க இருக்கு, நம்மளுது எம்ப்ளாய் ஐடி நம்மளுக்கு யூனிக்கான வேல்யூஸ் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாய் ஐடிக்கு யூனிக்கான இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணா, கிரியேட் யூனிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். பிட்மேப்புக்கும் யூனிக் இண்டெக்ஸுக்கு மட்டும் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்ப்பா. இந்த இண்டெக்ஸ்ல பாருங்க எந்த B3ன்னு மென்ஷன்லாம் பண்ணிருக்க மாட்டேன். யூனிக் இண்டெக்ஸ், இண்டெக்ஸோட நேம் IND_003 ஆன் எந்த டேபிள்னா EMP, காலம் நேம் வந்து எம்ப்ளாய் ஐடி. இவ்வளவுதான் குறி. என்ன மாதிரி காலமுக்கு எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத லிசன் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் கிரியேட் ஆச்சு பாருங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த காலம் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி காலமுக்கு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிடுங்க. நீங்க எம்ப்ளாய் ஐடி வந்து ஏதாவது ஃபில்டர் கண்டிஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸிகியூஷன் பிளான் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும், பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் இண்டெக்ஸ். காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி கொரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் கொரி வந்து இந்த மாதிரி யூஸ் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய் EMP வேர் first_name equal to Steven
and salary equal to 2200. இந்த மாதிரி நான் கண்டிஷன்லாம் கொடுத்து ஒரு கொரிய மல்டிபிள் லாஜிக்கல் ஆப்ரேட் யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் வேர் கிளாஸ்ல மல்டிபிள் காலம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா காம்போசிட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா சேம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அதே மெத்தட் தான். கிரியேட் இண்டெக்ஸ் நேம் IND_004 ஆன் டேபிள் நேம். இதுக்குள்ள நம்ம இதே மெத்தட் தான், இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நேம் யூஸ் பண்ணுவோம், பிட் மேப் யூனிக்னு சொல்லிட்டு. காம்போசிட் இண்டெக்ஸ் இதே மெத்தட் தான் பண்ணுவோம், ஆனால் உள்ள காலம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆகுனா காம்போசிட் இண்டெக்ஸாக அது கன்சிடர் பண்ணிக்கும். இந்த மாதிரி எவ்வளோ காலம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 32 காலமும் நம்ம கிரியேட் பண்ணலாம் மேக்ஸிமம் காம்போசிட் இண்டெக்ஸ். ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், இண்டெக்ஸ் கிரியேட் ஆச்சு. இங்க வியூ பண்ணினா தெரியும் அந்த பர்டிகுலர் காலமுக்கு. பாருங்க ரெண்டு இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு இருக்கு பாருங்க. நீங்க மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த இண்டெக்ஸ் ரீட் ஆகும், ஒரே காலம் இருக்கும்போது இண்டெக்ஸ் 1 ரீட் ஆகும். ஓகேங்களா? இந்த கொரியை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், காம்போசிட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செலக்ட் கொரியில் வந்து லைக் இந்த மாதிரி யூஸ் பண்றோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP ஆர்டர் பை ஏதோ ஒரு காலம் ஆர்டர் பைல யூஸ் பண்றேன், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் டிசெண்டிங் அசெண்டிங்னு ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லணும்னா ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் இண்டெக்ஸ் நேம் IND_005 ஆன் EMP. சும்மா அந்த காலம்ல ஆர்டர் பைல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம், அசெண்டிங் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நேம் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிங்கப்பா, மீது எல்லாமே நார்மல் பீட் இண்டெக்ஸ் மாதிரி தான் கிரியேட் பண்ணுவீங்க. எதை பேஸ் பண்ணி அது இது பண்ணீங்கன்னா இங்க மல்டிபிள் காலம் இருந்துச்சுன்னா காம்போசிட் ஆகும், இடத்துல அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா அது ரிவர்ஸ் கீ இண்டெக்ஸ் ஆகும் கன்சிடர் பண்ணிக்கும். இண்டெக்ஸ் கிரியேட் ஆச்சு பாருங்க, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லா இண்டெக்ஸும் இருக்கும், 5 இருக்கு IND_005. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ். ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எந்த கொரியில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் எந்த மாதிரி கொரி இருக்கும், எந்த மாதிரி நம்ம செலக்ட் கொரியை யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதையும் சொல்லி கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP வேற சும்மா அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு கண்டிஷன்ல அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலம் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே அப்பர் கேஸ்ல மாத்தி நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபங்க்ஷன் பேஸ்டு அப்படின்றது நம்ம ஒரு செலக்ட் கொரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்பர் லோயரு இல்லை குரூப் ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு காலம் நம்ம வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த காலம் நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண தான் ஃபங்க்ஷன் பேஸ்டு. இதுக்கு எப்படி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொரிக்கு கிரியேட் இண்டெக்ஸ் நேம் IND_006. ஸோ கிரியேட் இண்டெக்ஸ்க்கு நேம் ஆன் எந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம், EMP டேபிள். என்ன மாதிரி காலமுக்கு அப்படின்னா இந்த மாதிரி காலம் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலம் நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டா ஒர்க் ஆகும், நம்ம டேட்டாவை ஃபாஸ்டா ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இண்டெக்ஸ் வந்து கிரியேட்டட் ஆச்சு பாருங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த காலம்லாம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா யூசர்_in_column போயினா நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிற இண்டெக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் பற்றி கேட்டாலும் நம்ம இவ்வளோ டைம் சொல்லி கொடுத்த எல்லா விஷயமும் சொல்லணும். டு ரிட்ரைவ் டேட்டா ஃபாஸ்டர் பட் நாட் ஆல் த டைம், ஆப்டிமைஸ் ரிசல்ட் டிசிஷன் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு whenever we can
using where class whenever we are using where class and frequently where class in that column, we can use for indexes. அதோட டைப்ஸ் என்ன மாதிரி இண்டெக்ஸ் என்ன மாதிரி காலம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இண்டெக்ஸ் மெத்தடையும் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்டே வேணும்னா என்ன பண்ணுவோம், ட்ராப் டேபிள் அப்படின்னா டேபிள் நேம் கொடுப்போம். நம்ம ட்ராப் இப்போ என்ன பண்ண போறோம், இண்டெக்ஸ் ட்ராப் பண்ண போறோம். இண்டெக்ஸ் நேம் IND _ 001 2 நீங்க என்ன நேம் ட்ராப் பண்றீங்களோ அந்த இண்டெக்ஸ்ல என்ன ஆயிடும், ட்ராப் ஆயிடும். நம்ம கிரியேட் பண்றது எல்லா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஃபங்க்ஷன் மூலமா பண்ணுவோம். வேணான்றது ட்ராப் ஃபங்க்ஷன் மூலமா ட்ராப் ஆயிடுச்சு பாருங்க. 6 குத்தினா 6th உடையது நம்ம கிரியேட் பண்ணது ட்ராப் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க என்ன இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே என்ன ஆயிடும், ட்ராப் இண்டெக்ஸ் நேம் குத்தினா ட்ராப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இன்ஸ் அப்படின்றது இப்போ இண்டெக்ஸ் நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 25% 30% இருந்தால் தான் அது இண்டெக்ஸ் ரீட் பண்ணும். சப்போஸ் இதை விட அதிகமாக போச்சுன்னா அது இண்டெக்ஸ் இருந்தாலும் ரீட் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா டேபிள் ஆக்சஸ் பண்ணும். டேபிளுக்கு ரெக்கார்டை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை எனக்கு நீ இண்டெக்ஸ் தான் ரீட் பண்ணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறோம்ல, அதான் வந்து இன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஸ் அப்படின்றது என்னன்னா டு ஃபோர்ஸ் Oracle to read the index. இண்டெக்ஸ் இருந்து அதை ரீட் பண்ணாம இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ண வைக்கிறோம்ல, அதான் இன்ஸ்ன்னு அர்த்தம். எதுக்கு நம்ம இன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் தி query performance, but not all the time. எல்லா டைமும் அது எஃபிஷியண்டா இருக்காது இன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செலக்ட் query நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் EMP இல்லை எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் _ ID ஈக்குவல் டு 50 இல்லை 16 யூஸ் பண்ணலாம். இந்த குறிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்பிளைன் பிளான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதை இன்ஸை ரீட் பண்ணுதா இண்டெக்ஸை ரீட் பண்ணலையான்னு சொல்லிட்டு இந்த வேர் கிளாஸ் மூலமா நம்ம செக் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த குறியை ரன் பண்றேன், எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதை வியூ பண்ணதுக்கு இதை ரன் பண்ணும். பாருங்க, இண்டெக்ஸை ரீட் பண்ணது அதாவது ரேஞ்ச் ஸ்கேன் இருக்கு. அந்த இண்டெக்ஸோட நேம் இது EMP _ department _ tax. நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து இன்ஸை ரீட் பண்ணாம எனக்கு டேபிளை வந்து ஃபுல்லா ரீட் பண்ண சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்ஸை ரீட் பண்ணுச்சுல, இல்லைன்னா வேற எதுனா ஐடி கொடுத்துருப்பாங்களா? அது 70 இதுவும் நம்மளுக்கு ரீட் பண்ணுது. ஸோ 50 என்ன பார்க்கலாமா? ஓகே, இது பாருங்க டேபிள் வந்து 15 அதே கண்டிஷனாக கொடுத்துருக்குங்கப்பா. இது வந்து எனக்கு டேபிளை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுது. அதே கொரி தான் கண்டிஷன் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்கேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் 50ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கான எக்ஸிக்யூஷன் பிளானை தான் வியூ பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னாச்சு, டேபிளை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுது, அதில் இருக்கிற இண்டெக்ஸை ரீட் பண்ணல பாருங்க. ஏன்னா 45 ரோஸ் இருக்கு. ஸோ 3 காஸ்ட் வருது. நான் என்ன பண்றேன்னா அந்த கொரியில எனக்கு இண்டெக்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ண போறேன். அதுல இண்டெக்ஸ் இருக்கு. நீங்க இந்த காலமுக்கு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயிஸ் கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து EMP _ இண்டெக்ஸ் நேம் ஆல்ரெடி இருக்கு பாருங்க. இருந்தும் அது என்ன பண்ணல, இண்டெக்ஸ் ரீட் பண்ணல, டேபிள் என்ன பண்ணுது, ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணுது இந்த கொரி. நான் என்ன பண்ண போறேன்னா ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ண வைக்க போறேன். அது எப்படி ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ண வைக்கிறதுனா, செலக்ட் ஃபோர்ஸ் பண்றப்ப இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், பிளஸ் சிம்பிள் ஸ்டார் பிளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் உடைய நேம் இங்க இருக்குல்ல, இதுதான் இண்டெக்ஸ் உடைய நேம். டிபார்ட்மெண்ட்டுக்கான இண்டெக்ஸ் வந்து இது. இண்டெக்ஸ் நேம் முன்னாடி டேபிள் நேம் வச்சுக்கணும். அந்த இண்டெக்ஸ் வந்து எந்த டேபிள் இருக்கு,
அவ்வளவுதான். இது ரெண்டு மட்டும் தான் அதுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஃபைனலா திரும்ப க்ளோஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணது ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 50. இன்ஸ் இந்த இன்ஸ் ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அது ரீட் பண்ணாத இந்த கொரியை நான் என்ன பண்ண போறேன்னா ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ண வைக்க போறேன். ஸோ அதுக்கான எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதான் ஃபோர்ஸ் பண்ணதுக்கான எக்ஸிகியூஷன் பிளான். எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் என்ன பண்றேன்னா ரீட் பண்றேன். இப்போ ரீட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த 45 ரோஸே இப்போனாச்சு இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் ரீட் ஆயிட்டு ஒன்றுன்னு மாறிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன் மட்டும் தான் இருந்தது நம்மளுக்கு. சப்போஸ் எனக்கு இப்போ இண்டெக்ஸ் ரீட் ஆகல, அது மாதிரி ரீட் ஆகாம எனக்கு டேபிள வந்து ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா இதே கொரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து இண்டெக்ஸை ஃபோர்ஸ் பண்ணதுக்கான கான்செப்ட் இன்ஸ்ன்ற கொரி. எனக்கு இண்டெக்ஸ்லாம் ரீட் பண்ண தேவையில்ல, எனக்கு டேபிள ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்லாஷ் சேம் அதே மாதிரி தான் ஸ்டார் பிளஸ் ஃபுல் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேபிள் நேம் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா டேபிள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுக்கான இன்ஸ் கொரி. இது வந்து டேபிள ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணதுக்கான கொரி. ஜஸ்ட் அதுக்கான எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜென்ரேட் பண்ண பிளானை வியூ பண்ணதுக்காக இந்த கொரி ரன் பண்ணியிருக்கேன். பாருங்க டேபிள் இப்போ ஃபுல்லா ரீட் பண்ணது பாருங்க, இண்டெக்ஸ் ரீட் பண்ணல பாருங்க. நான் டேபிள் நேமே மாத்தல, காலம் நேமே மாத்தலப்பா வேர் கண்டிஷன்ல. அதை ஃபோர்ஸ் பண்ணதுக்கும் அப்புறம் டேபிள் என்ன பண்ணியிருக்கேன் ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணும், எனக்கு இண்டெக்ஸ்ல ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்ன்றது என்னன்னா டு ஃபோர்ஸ் ஆரக்கிள் டு ரீட் தி இண்டெக்ஸஸ். எதுக்கு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ் பட் நாட் ஆல் த டைம். எப்படி வந்து இண்டெக்ஸ் இருந்தும் ரீட் பண்ணலன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணதுக்கான கொரி பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு இண்டெக்ஸ்லாம் ரீட் பண்ண வேணாம், எனக்கு டேபிளே ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணும். சப்போஸ் இண்டெக்ஸை ரீட் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா எனக்கு டேபிளை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதே பண்ணும். அப்படின்னா எப்படி டேபிளை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணி எப்படி இண்டெக்ஸை ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.